ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் வச்சு ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு இன்னும் பேர் வைக்கல. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ போட்டலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து கேரட் போட்டுக்கலாம். அடுத்து பீன்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். எப்படி வதங்கிட்டு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் கேரட் பீன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நான் ஒரு 6 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இந்த 6 முட்டையை வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள் மூணுத்தையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட். இப்போ லாஸ்ட்டாக இடியாப்பம் போட்டுடலாம். இடியாப்பம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பத்தை நல்லா உதுத்துக்கோங்க. உதுத்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லி உங்க கமெண்ட் சொல்லுங்க. பாய்.